ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்ல இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி நீங்க கோவப்படுறீங்களா? தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறீங்களா? எமோஷனலா டக்குன்னு ட்ரிகர் ஆகுறீங்களா? யாரையுமே உங்களால நம்பவே முடியலையா? யாரோடையுமே அட்டாச்மெண்டா உங்களால இருக்க முடியலையா? இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பிஹேவியரோ அல்லது உங்களுடைய கேரக்டரோ, என் கேரக்டரே இப்படிதான் அப்படின்னு உங்களை நீங்களே அட்ரஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் ரூட் காஸ் மேபி உங்களுடைய இன்னர் சைல்டு ஊண்ட் கூட இருக்கலாம். இன்னர் சைல்ட்ல ஏற்பட்ட காயங்களா கூட இதுக்கு இருக்கலாம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். உங்களுடைய இன்னர் சைல்ட்ல ஏற்படக்கூடிய அன்ஹீல்டு ஊண்டு தான் இப்ப பிரசன்ட்ல கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ட்ரஸ்ட் வர்தியா இல்லாம இருக்கிறதுக்கும் அடிக்கடி ட்ரிகர் ஆகிறதுக்கும் உங்களுக்கு காரணமா இருக்கும். அதுக்கான சரியான பாதை எதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சைல்ட்ஹுட் ஊண்ட் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை ஹீல் பண்ணணும். தெரப்பி எடுத்துக்கலாம், அல்லது நிறைய மெடிடேஷன் அது மாதிரி செஞ்சு அதை முதல்ல ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன சைல்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்னர் சைல்டைய ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில மிக முக்கியமானது அது. அதை கண்டுபிடிங்க. உங்க இன்னர் சைல்ட்ட கேளுங்க, நீ எங்கெங்கெல்லாம் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அதனுடைய ரியாக்ஷன் தான் இப்போ பிஹேவியரா வெளிப்படும். திங்க் டிஃபரெண்ட். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே. நன்றி.